வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதலி இன்ஃபோடெக். இப்போ கிட்ட பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு 16 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்லா ஒரு சூப்பரான இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஐயம்பாளையம் பக்கத்தில் தான் இது வந்திருக்கு. மொத்தம் 16 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் 40 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம், அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்க வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாகவே ஒரு 16 ஏக்கருமே தென்னந்தோப்பு தான். அழகான நல்லா ஒரு சூப்பரான இடம். அதை பூராமே இந்த உயரமான மரங்கள்லாம் கிடையாது. ஒரு 4 ஏக்கர் உயரமான மரம் இருக்கும், அப்புறம் 4 ஏக்கர் இதுமாரி சின்னதாக இருக்கும். அப்படியே டிசைனாக வச்சு, ஆனால் எல்லா மரமுமே காப்புக்கு வந்துருச்சு. சின்ன மரங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா தண்ணி வசதி நிரம்பிய இடம் தான். 2 சர்வீஸ் இருக்குது, 2 கிணறு, போர்வெல்லு ஒரு 4-5 போர்வெல் போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக சூப்பராக தண்ணி இருக்கிறது தான். எல்லாமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்பயுமே இந்த தென்னை மரத்துக்கு 24 மரம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. 2 தொட்டி கட்டியிருக்காங்க. தொட்டியிலேருந்து தண்ணி நேரடியாகவும் வருது. 2 கிணத்துலேயும் தண்ணி கிடக்கு. தண்ணியில் கம்ப்ரஸர் ஓட்டி விட்டுருவாங்க, தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிணறு நிம்மினப்புறமும் நம்ம மோட்டாரை போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா ஆற்று பக்கத்தில் தான் இது இந்த தென்னந்தோப்பு இருக்குது. நல்ல சில பேருக்கு 16 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த தோப்பு உண்மையிலே நல்ல ஒரு சூப்பரான இடம். நேரடியாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கே பிடிக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. நம்ம அந்த ரேட்டுக்கு வாங்க வேண்டியதில் குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம தோப்பை பார்த்து நமக்கு பிடிக்குதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், அருமையான இடம். காய் நல்லா ஒரு 15,000 காய்க்கு மேலே வெட்டுதுன்னு சொல்கிறாங்க. தேங்காய் பெரிய மரமும் இருக்குது, சின்ன மரமும் இருக்குது. உனக்கு காப்பு இப்போ தான் பாலை போட்ட மணிக்கு இருக்குது. அழகாக இளநிக்கையும் வெட்டலாம், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நெட்டை கொட்டையும் போட்டிருக்காங்க. இளநிக்கு வெட்டிக்கலாம். நாட்டு மரமும் இருக்குது. எல்லா மரமுமே கலந்து போட்டிருக்காங்க, தனித்தனியாக போட்டிருக்காங்க. 3 ஏக்கர் 2 ஏக்கர் இப்படி மாவும். இது மரம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து மரம். நம்ம இது தேவையில்லை, இடையில கண்டை போட்டு அந்த இடையில ஒன்று விட்டு போன இடத்துல புதுசாக கண்டு போட்டு அதே முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு காப்பு லெவலுக்கு வர்றது வரைக்கும் நம்ம இந்த பெரிய மரத்தில் காய் வெட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் தேவையில்லைன்னா இது ஒரு 4 ஏக்கர் தான் இந்த மாரி பெரிய மரம். அதை காலி பண்ணிவிட்டு நம்ம வேறு மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த செவல்னி போட்டிருக்காங்க பாருங்கள், செவல்னி மரம். இது மாதிரி இளநிக்கும் மரம் இருக்குது. எல்லாம் செவலினி அந்த சைடு பாருங்கள், பூரமே செவலினி தான். நல்லா இளநிக்கையும் போட்டிருக்காங்க, கொஞ்சம் இது போட்டிருக்காங்க. காய் வெட்டி இது பண்ணுறதுக்கும் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு சூப்பரான செம்மண் பூமி தான். எல்லாமே சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி தோட்டம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தோட்டம் இந்த மாரி தான். தென்னந்தோப்புலாம் வச்சா நல்லா காப்பு மேலே சூப்பராக காய்க்கும். நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கும் ஒவ்வொரு மரத்துலையும் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். ஒரு வெட்டுக்கு எப்படியும் 1 இல்லைன்னா 2 கொலை வெட்டலாம், அந்த அளவுக்கு தான் காய் இருக்குது. சூப்பரான இடம். நேரடியாக பார்த்தீங்களாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சின்ன மரங்களும் இருக்குது பாருங்கள். மொத்தம் 16 ஏக்கரில் ஒரு 4 ஏக்கர் மட்டும் பெரிய மரம் இருக்கும். அப்புறம் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் உயரமானது, ஒரு 15 வருஷம், அப்புறம் 10 வருஷம், அப்புறம் 5 வருஷம் மரம் கூட இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 50-100 ஒரு 50 மரம் இப்போ புதுசாக வைக்கிறதுக்கு குழியும் தோண்டி போட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போதே அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். இடையில அந்த விட்டு போன மரங்களுக்கு இடையிலையும், பெரிய மரத்தில் விட்டு போன மரங்களையும் இடையில போட்டு விட்ருக்காங்க. இடம் நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு தென்னந்தோப்பு சூப்பராக ஒரு நல்லா இருக்குது. 15-16 ஏக்கருன்னும் போது பாருங்கள், நல்லாயிருக்கும். தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. தார் ரோட்டிலேருந்தே நம்ம பாதை இருக்குது. தார் ரோட்டிலேருந்தே வண்டி உள்ளே வந்துடும். 2 ஃபேமிலி குடி வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பங்களா ஒன்று இருக்குது. பங்களா நம்ம வச்சுக்கலாம். லேபருக்கு தனியாகவும் இருக்காங்க. அங்கே இப்போதைக்கு 2 குடும்பம் இருக்குது. நம்ம இல்லை பக்கத்தில் ஊரில் எல்லாமே வேலைக்கு விவசாய வேலை பார்க்குறவங்க தான். நம்ம வேலைக்கு கூப்பிட்டா ரெகுலராக டெய்லி வந்துடுவாங்க. இப்போதைக்கு அவங்க 2 ஃபேமிலியை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மண் எப்படி க்ளீன் பண்ணி அந்த இதுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க.
நம்ம எதுவுமே தனித்தனியாக வெட்டி பாய்ச்சணும் அப்படின்லாம் இல்லை. கேட் வால் திறந்து விட்டோம்னாங்க ஆட்டோமேட்டிக்கு தண்ணி போய் பாயும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் கொய்யா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொய்யா வந்து ஒரு ஏக்கர் மேலே வந்து டவர் லைன் போது வருங்க. அந்த தெரியுது டவரு. அந்த டவர் இதுக்குள்ளே கிடையாது, லைன் மட்டும் மேலே போகிறதுனால இந்த மாதிரி கொய்யா மரம் வச்சுருக்காங்க. கொய்யாவும் எலுமிச்சையும் அது உயரமாக வளராது. அதனால் இது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அங்கிட்டிருந்து தெரியுது பாருங்கள், சின்ன மரங்களும் இருக்குது பாருங்கள். அதனால் சின்ன மரமும் இருக்கும், பெரிய மரமும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஹைப்ரிட்டு இளநிக்காக வேண்டி வச்சுருக்காங்க. இதை உடனே காப்பில் வந்துருச்சு. எல்லாமே 10 வருஷத்து மரத்துக்கு மேலே தான், அதுக்கு கீழேலாம் கிடையாது. எல்லாமே காப்பு சூப்பராக காய்ச்சிருக்கு. இது நெட்டைக்கொட்டை வச்சுருக்காங்க, நல்லா காப்பு காய்ச்சிருக்கு பாருங்கள். தண்ணி பூராமே சொட்டு நீர், தனித்தனியாக நம்ம பாய்ச்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரு ஆள் இருந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு ஆள் 16 ஏக்கர் போதுமானது. மற்ற 2 ஃபேமிலி இருக்கிறதுனால மற்றவங்கள்லாம் இதில் பொழுதுனைக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த புல் இருக்குது பாருங்களா, அந்த புல் களை வெட்டுறதுக்கு, இந்த தென்னை மரத்தை சுற்றி ரவுண்டு உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு வந்து சொட்டு நீர் பாய்ச்சறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக போகும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொட்டு நீர் ஓட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இருக்கிறது 2-3 சர்வீஸ் இருக்குது, 3 சர்வீஸ் இருக்குது, 2 கிணறு இருக்குது. அதனால் எந்த நேரமும் ஒரு மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். போதுமான அளவுக்கு தண்ணியும் இருக்குது, நமக்கு தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஒருத்தர் வந்து பெர்மனண்ட்டாக தண்ணி பாய்ச்சறதுக்கே வச்சிடலாம். பாருங்கள் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது குட்டை நெட்டை, காய்க்கும் இது பண்ணிக்கலாம், இளநிக்கும் இது பண்ணிக்கலாம். காய் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். மேலே ஒவ்வொரு கொலையிலையும் பூரா பிஞ்சு, ஏகப்பட்ட பிஞ்சு பிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள் செவலனி இதில் காய் எல்லா மரத்துலையுமே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தென்னந்தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். நான் அவங்க சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு நம்ம என்ன ரேட்டுக்கு போகுமோ அதுக்கு வாங்கிக்கலாம். மண் வந்து நல்லா இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தோட்டம் சூப்பராக வரும். உழுதுக்கலாம். மற்ற நேரத்தில் ஒரு உழவு வருஷத்துக்கு 2 உழவு போடணும்னு சொல்கிறாங்க. நம்ம 2 உழவே போட்டுக்கலாம். மற்ற நேரங்களில் வந்து மெஷினை வச்சு அந்த புல் முளைச்சுனாக்க இந்த மாதிரி மெஷின் வச்சு அடித்து, இதெல்லாம் மெஷினை வச்சு அடித்தது சூப்பராக க்ளீன் பண்ணிடும். அந்த மெஷினை வச்சு அடித்தோம்னாக்க புல்லப்புறம் வெட்டிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சுத்துக்கால் வெட்டியிருக்கு. அந்த தண்ணி விழுகிற இடத்துல அப்படியே சுத்து கெட்டியிருப்பாங்க. எல்லா மரத்துலையுமே காய் இருக்கும். ஒரு மரம் கூட நம்ம காய் பார்க்காத மரமே கிடையாது. கீழே இருந்துக்கிட்டே அறுத்து விட்ருவாங்க காய். இந்த மரம்லாம் நமக்கு லேபர் செலவுலாம் ரொம்ப கம்மி. இதை குமிச்சு லாரியில் லோடு பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆள் தேவை. மரம் ஏறி வெட்டுறதுக்கு இன்றைக்கெல்லாம் 15 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு மரத்துக்கு. அதனால் நம்ம 20 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குகிறாங்க. இதில் வந்து நம்ம மேலே இப்போ ஒரு பொம்பளையால் கூட இதை அறுத்து விட்ருவாங்க. ஒரு ஆம்பளையால் போதும், அப்படியே அறுத்து விட்டுறலாம். கீழே விழுந்துடும். நம்ம ஆடுக்கு பிறகு குமிச்சிடலாம். குமிச்சு எண்ணி இங்கே தோட்டத்திலே விற்றுடலாம். இல்லை நம்ம ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு லோடு ஏற்றி காங்காயம் இப்படி எங்கே கேட்குறாங்களோ அங்கே அனுப்பலாம். பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு, எத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. 1-2 இந்த பாலை போட்டதுலேருந்து இனிமேல் தான் காய்க்கும். எல்லாமே வந்து உரம் இதுக்கெல்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க. அது இவங்கள மாரியே நம்மளும் மெயின்டைன் பண்ணாமக்க காப்பு ஓவர் காய்க்க ஆரம்பிச்சிடும். நான் தொங்குது பாருங்கள் காயெல்லாம். எல்லா மரத்துலையுமே இப்போ தான் பாலை போடுது, நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காப்புக்கு வந்ததுனால உங்களுக்கு காட்டுறேன். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தோப்பு சூப்பராக இருக்கும், பிடிக்கும். எல்லாத்துலேயுமே காய் இருக்குது, எல்லா மரத்துலையுமே காய் பிடிச்சிருக்கு. எது காய் இல்லாத மரங்களே கிடையாது. பாருங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சுத்தூக்க பென்சிங் போட்டிருக்காங்க. பென்சிங் போட்டு யாருமே உள்ளே வர முடியாது. தார் ரோட்டில் இருந்து இவங்க தோட்டத்துக்குள்ளே அப்படியே உள்ளே வந்துக்கலாம். வேறு யாரும் இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைய முடியாது. பூராமே டைமண்ட் வேலி போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. எந்த மாடு ஆடு இதுக்கெல்லாம் உள்ளேயும் வராது, ஆட்களும் உள்ளே வர முடியாது. வந்தால் மெயின் கேட் வழி வந்தால் தான். அதனால் இதில் நமக்கு வந்து சேஃப்டியும் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் காய் பாருங்கள். இங்கெல்லாம் எந்த காயும் எங்கேயும் போகாது. விழுந்து கிடக்கிற காய் அது வாட்டுக்குள்ளேயே கிடக்கும். யாருமே
எடுக்கக்கூட மாட்டாங்க. இது உள்ளே வேறு வெளியாளுக உள்ளே வர மாட்டாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக பாய்ச்சிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த சுற்றுக்கு மண் வயல் இதுமாரி கரை கட்டியிருக்காங்க, அது ஃபுல்லாகவே தண்ணி பாயுது பாருங்கள். இப்படி பாஞ்சால் தான் நல்ல தென்னை மரம் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.